அற்புதமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல. என் ஒய்ஃபும் கொஞ்சம் பிரச்சனை வந்து எனக்கும் கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளமாக இருந்தது. கிளைமேட் அங்கே கோல்டாக இருக்குது. ஈவினிங் 10:20 மேனேஜ் பண்ணி சரி இல்லைங்க கடல் மேலே பாரத்தை போட்டு சரி நடக்க நாங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுவோன்ட்டு அது ஒரு நாங்கள் போன ஒரு சின்ன ஒரு 13 பேர். கடல் வந்து ரொம்ப அற்புதமாக வழி நடத்துனாங்க. அப்புறம் அதே மாதிரி கடைசி நாள் வந்து 2 பேராக போய் ஒரு சர்ச்சில் போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, எனக்கு கடவுளை பற்றி நீங்கள் சொல்லுங்கட்டு நானும் என் மனைவியும் போயிருந்தோம். முதல் முறையாக அந்த மக்களுக்கு பேசுறதுக்கு கடவுள் தான் ஆயிட்டு. அதே மாதிரி நான் நார்மலாக வீசிங் மாத்திரம் தான் எடுத்துருக்கு. நான் அங்கே போனதுலேருந்து அந்த மாதிரி சிம்டம் தான் எனக்கு அவ்வளோ வருது. அதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்தே இல்லாத அப்படியே மேனேஜ் பண்ண முடியுது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக கடவுள் நம்ம கடவுளுக்கு அர்த்தத்துக்கு நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம கடவுள் வந்து இந்த அளவுக்கு சுகமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சுரேஷ் அவங்க ஊழியெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மலை இடத்துலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். காரில் போயிட்டு மறுபடியும் நின்றுட்டு எல்லாம் இறங்கிட்டு அப்புறம் காரை தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பட்டு ஒரு 6-7 ஒரு 10 வயசு பசங்கள் வயசானவங்க எங்கெங்க ஒரு தெரியல எவ்வளோ தூரம் வராங்கன்னு 5 கிலோமீட்டர் அவ்வளோ நடந்து நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் இருக்காங்க. அது ஒரு நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம சர்ச்சுக்கெலாம் நிறைய நேரத்தில் லேட்டாக வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ சஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க. ஒரு சிலுவை வைக்கிறது கூட நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அருமையான பாசிட்டிவாக இருக்காங்க. இவ்வளோ சர்ச் கடவுளாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் இந்த சுக்கு மூலியமாக கடவுளை மையப்படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்த ஏதாவது இருந்தால் நீங்களும் வர்றதுக்கு கொஞ்சம் வாஞ்சையாக தெரியும்.